بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين. أما بعد, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்த தருணங்கள் என்கின்ற தலைப்பின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முறை முற்பகல் நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டோம். அப்பொழுது செருப்பணியாத அரை நிர்வாணிகளாக வட்டமாய் கிழிந்த கம்பளி ஆடைகளை போன்று ஒட்டு போட்டு கொண்டு நீலாங்கிகளை அணிந்த ஒரு கூட்டத்தார் தம் கழுத்துகளில் வாள்களை தொங்கவிட்டவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அவர்கள் அனைவரும் முலர் குலத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுடைய ஏழ்மை நிலையை கண்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கோபத்தால் நிறம் மாறியது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விகித தவிப்புடன் வீட்டிற்குள்ளே சென்றார்கள். மீண்டும் வீட்டிலிருந்து வெளியே வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உத்தரவிட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொன்னார்கள். அவர்கள் இக்காமத்தை சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். தொழுகை முடிந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்ய ஆரம்பித்தார்கள். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா ஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஷஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா என்கின்ற வசனத்தை ஓதிவிட்டு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தொடர்ந்து அத்தியாயம் 18வது வசனத்தையும் ஓதி முடித்தார்கள். ஓதி காட்டிவிட்டு முலர்குலத்திற்கு தர்மம் செய்யுமாறு தூண்டினார்கள். அப்பொழுது உங்களில் ஏழுமானவர் தமது பொற்காசுகளையும் வெள்ளி காசுகளையும் துணிகளையும் கோதுமைகளையும் பேர்ச்சம்பங்களையும் நீங்கள் இந்த மக்களுக்கு கொடுங்கள் என்பதாக தூண்டினார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் தங்களிடம் இருந்த அனைத்து பொருட்களையும் தர்மம் செய்ய ஆயத்தமானார்கள். தங்களிடம் இருந்த பொற்காசுகள், தங்களிடம் இருந்த வெள்ளி காசுகள், தங்களிடம் இருந்த துணிமணிகள், தங்களிடம் இருந்த உணவுப் பொருட்கள் என்பதாக அனைத்தையும் சஹாபாக்கள் தர்மம் செய்தார்கள். எந்த அளவிற்கென்றால் அதில் ஒரு அன்சாரி தோழர் இருந்தார். அவர் அந்த அன்சாரி தோழர் தங்களிடம் இருந்த ஒரு பையை கொண்டு வந்தார். எந்த அளவிற்கென்றால் அந்த பையை அவர்களால் தூக்கவே முடியவில்லை. அந்த அளவிற்கு அந்த தர்ம பொருட்களை தூக்கி வந்தார்கள். இதை கண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பொன்னை போன்று மின்ன ஆரம்பித்தது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இஸ்லாத்தில் ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்குகின்றாரோ அவருக்கு நன்மை உண்டு. பிறகு அதன் செயல்படுத்துகின்றாரோ செயல்படுத்துபவர்களுக்கும் நன்மை உண்டு. அதற்காக அவரின் நன்மை எதுவும் குறைந்து விடாது என்பதாக கூறினார்கள். அவ்வாறே யார் இஸ்லாத்தில் ஒரு தீய நடைமுறையை உருவாக்குகின்றாரோ அவருக்கு அதன் பாவமும், அதற்கு பின் யாரெல்லாம் அந்த செயல்பாடுகளை பாவங்களை செய்கின்றாரோ அதற்கு அவர்களுடைய பாவமும் உண்டு. அதன்படி செயல்படுபவர்களின் பாவத்திலிருந்து எதுவும் குறையாமல் உண்டு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழைகளின் வறுமையை போக்குவதற்காகவும் அவர்களின் துயரங்களை துடைப்பதற்காகவும் மட்டுமே தனி கூட்டத்தை கூட்டி தர்மம் செய்யுமாறு தூண்டலாம் என்பதற்கு இந்த நபிமொழி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிசாவினுடைய முதல் வசனத்தை ஓதினார்கள். காரணம், முலர்குலத்தினுடைய உங்களுடைய சகோதரர்கள் தான். ஆகவே நீங்கள் மாத்திரம் நன்றாக வாழாதீர்கள். உங்களுக்கு மாத்திரம் பொருளாதாரம் கொடுக்கப்படவில்லை, அதை உங்களுடைய சகோதரர்களுக்கும் செலவு செய்யுங்கள் என்பதனை உணர்த்தி காட்டவே அந்த வசனத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவிற்கென்றால் அந்த முலர்குலத்திற்கு 2 குவியல் அளவிற்கு பொருட்கள் வந்து சேர்ந்தது. ஒரு உணவு குவியலும் ஒரு பொருட்களுடைய குவியலும் சேர்ந்தது என்பதாக அந்த ஹதீஸின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு தர்ம சிந்தனையிலே மூழ்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டும்.
பொருளாதார வீழ்ச்சி ஒரு மனிதனுக்கு ஆன்மீக வீழ்ச்சியாக இருக்கும். ஒருவரிடம் ஏழ்மை வந்துவிட்டதென்றால், ஒருவரிடம் வறுமை வந்துவிட்டதென்றால் அவருக்கு இறை நம்பிக்கை பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள். ஆதலால் தான் அவர்களுடைய முகம் சிவந்தது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்திற்காக கோபப்படுகின்றார்கள் என்றால் அந்த கோபம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதாக இருக்கும் என்பதனை நாம் முற்றிலும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஏழ்மை நிலையை போக்குவதற்காக, அவர்களுடைய வறுமையை போக்குவதற்காக ஒரு விஷயத்தை கையாண்டார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த அளவிற்கு இந்த வறுமையை போக்குவதற்கு செயல்படுகின்றார்கள் என்பதற்கு மிகவும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் தங்களுடைய வறுமையான மக்களை எப்படி தெரியுமா பாவிக்கின்றார்கள்? அவர்களை ஒரு கூண்டிலே அடைத்ததை போன்று அவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் மத்தியிலே செவுறுகளை எழுப்புகின்றார்கள். அவர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு துணிகளை கட்டுகின்றார்கள். அவர்கள் வாழப்பகுதி, ஏழைகள் வாழக்கூடிய பகுதி, பணக்காரர்கள் வாழக்கூடிய பகுதி என்பதாக இன்றைய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களை பிரித்து ஆளுகின்றார்கள். ஆனால் அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கற்றுத்தந்தார்கள் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கூட்டம் வருகின்றார்கள் என்றால், ஏழ்மையான கூட்டம் வருகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த அளவிற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டினார்கள். அதை எப்படி செய்து முடித்தோம் என்பதற்கும் சஹாபாக்கள் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வறுமை என்பது மிகவும் ஒரு கொடிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆவை கேட்பார்கள். யா அல்லாஹ், எனக்கு இறை நிராகரிப்பை விட்டும் வறுமையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் என்பதாக அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கேட்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அந்த துஆவை கேட்டு நாமும் இறை நிராகரிப்பிலிருந்தும் வறுமையிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் இருக்க அல்லாஹ் செய்தவனாக என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.